பாலியல் கொடுமைகள் எபிசோட் பண்ணலான்னு என்னோட கொலீக்ஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். அவங்க டக்குன்னு எனக்கு ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த எபிசோட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது, அட பாவீங்களா, இவ்ளோ எபிசோட்ஸ்ல சம்பவம் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு எனக்கே ஒரு மாதிரி பிரமிப்பா ஆயிடுச்சுங்க. என்ன பறக்கான அது? அந்த மாதிரி சம்பவம் பண்ண எபிசோட்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். என்னோட கொலீக்ஸ் நிறைய எபிசோட் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா இந்த ப்ரோமோவை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்தாங்க. நானும் யோசிச்சுட்டே இருந்தேன், என்னடா இது ரொம்ப ஓவர் ஹைப்பா இருக்கே, என்ன ப்ரோமோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் எனக்கு அந்த ஹைப் இருந்துட்டே இருக்கு. அந்த ப்ரோமோ என்னன்னு பாத்துட்டு வந்துடலாமா? சித்துவாக உருமாறும் மாணிக்கம். என்னடா புத்தலாட்டாது? ஆக்சுவலி இது சம்பவம் எல்லாம் கிடையாது, சரித்திரத்திலே இடம் பிடிக்கிற அளவுக்கு இந்த சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மலான சலூன் இல்ல பியூட்டி பார்லர், அந்த இடத்துல சிம்பிளா வந்து ஒரு சலூன்கார அண்ணன் வந்து என்ன பண்றாருன்னா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாரு. ஒரு மாஸ்க வைக்கிறாரு, பார்த்தா வேற ஒரு ஆள் நிக்கிறாரு. இந்த ப்ரோவை பார்த்துட்டு எனக்கு பேச்சே வரல. எனக்கு இவங்க எல்லாரும் ரெஃபர் பண்ணும்போது, என்னடா இதை வந்து ஓவர் ஹைப் கொடுக்குறாங்க, என்ன ப்ரோமோவா இருக்கும், ஏதாவது நல்லா பண்ணியிருப்பானுங்களா அப்படின்னு யோசிச்சா, ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு சம்பவம் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ கேவலமான சம்பவம் அப்படி கூட சொல்ல முடியாது. டைரக்டரோட அந்த கிரியேட்டிவிட்டியை வந்து நான் பாராட்டுறேன். உங்களுக்கு வந்து என்னோட மூஞ்சி வந்து நல்லா இல்ல, மாத்தணும், அஜித் மாதிரி மாறணும், விஜய் மாதிரி மாறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அண்ணங்கிட்ட போங்க, சிம்பிளா முடிச்சு கொடுத்துருவாரு சலூன்லயே. நீங்க இதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரிக்காக வந்து லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும் அப்படியெல்லாம் கிடையாது. சலூன் போங்க, சிம்பிளா முடிச்சுக்கோங்க. இந்த அண்ணனோட ஐடியா இல்லைன்னா அண்ணனோட கடை அட்ரஸை வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எங்களோட கலாய்ச்சொல் 2024 அப்படிங்கிற கூப்பன் கோட் போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து 50% டிஸ்கவுண்ட்டும் கொடுப்பாரு. முதல்ல சரித்திரம் பார்த்தோம். இது சரித்திரமா இல்ல தரித்திரமானு பார்த்தாதான் தெரியும். வாங்க பாப்போம். பாரதி கண் முன்னே ஆதிக்கு நடக்கும் விபரீதம். அந்த பக்கம் வழுக்குப்பாறை இருக்கிற இடமா? இந்த இடத்துல விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது. தனக்காக துடிக்கும் இதயத்தை காப்பாற்றுவாளா பாரதி? நம்ம டைரக்டர் வந்து சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காரு. எவனோ எங்கெங்கயோ சுட்டு படம் எடுக்கிறா, நான் சுட்டு சீரியல் எடுக்க கூடாதா அப்படின்னு முடிவு பண்ண டைரக்டர் என்ன பண்ணிருக்காருன்னா, மலையாளம்ல இருந்து மஞ்சுமேல் படத்தை எடுத்திருக்காரு, தமிழ்ல இருந்து கழுகு படத்தை எடுத்திருக்காரு. நம்ம டைரக்டர் என்ன யோசிச்சிருக்காருன்னா, இதுலயும் கொஞ்சம் சுடுவோம், இதுலயும் கொஞ்சம் சுடுவோம்னு ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு சிறந்த கலவையா மேக் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் டூரா ஹனிமூன் டூரா மாத்து அப்படின்னு பண்ணிட்டு, செத்து போற இடத்துல கீழே விழுற மாதிரி மாத்து அப்படின்னு வச்சிருக்காரு. இப்போ ஹீரோயினும் ஹீரோவும் 2 பேரும் ஹனிமூனுக்கு கிளம்பி போறாங்க. போற இடத்துல சும்மா இருக்காம நம்ம ஹீரோ, நான் உன்னை ஒரு போட்டோ எடுக்கட்டுமா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டுட்டு மலை மேல போறாரு. இப்ப ஏதாவது ஒரு நல்ல ஆக்சன் பண்ணுங்க, நான் எடுக்கிறேன். ஏங்க, போட்டோ எடுக்கிறது கீழவே எடுத்திருக்கலாம்ல, எதுக்கு மலை மேல போறீங்க? சரி, மலை மேல வியூ நல்லா இருக்கும், மேல போய் எடுக்கலாம்னு முடிவு பண்ணாருன்னு கூட வச்சுக்கோங்க. அங்க போனவர் சும்மா இல்லாம ஒரு பாறையோட எட்ஜ்ல நின்னு எடுக்கிறாரு. மலை மேல எவ்வளவு இடம் இருக்கு, பாறையோட எட்ஜ் தான் கிடைச்சிச்சா, அங்கதான் வைக்கிறாரு நம்ம டைரக்டர் ட்விஸ்ட். அவ்வளவுக்கு கிரைண்ட். என்ன ட்விஸ்ட் தெரியுமா? ஹீரோ அந்த மலையோட உச்சியில எட்ஜ்ல நின்னு ஹீரோயினை போட்டோ எடுக்கும் போது கீழே விழுந்துடுறாரு. ஐயோ, இத பார்த்த ஹீரோயின், என் புருஷன் கீழே விழுந்துட்டான், யாராவது காப்பாத்துங்க அப்படின்னு கத்த, அங்க வந்தவங்க எல்லாம் ஏமா இங்க வந்தீங்கன்னு திட்ட, இதோட நிறுத்தி இருந்தா கூட நான் டைரக்டரை வந்து மனசார பாராட்டி, சரி எங்கிருந்தோ சுட்டிங்க, கொஞ்சம் நல்ல விஷயம் பண்ணிருக்கீங்கன்னு நினைச்சிருப்பேன். ஆனா அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட வைக்கிறாரு. ஒரு ரெஸ்கியூ டீம் வராங்க. ஐயோ, இது ஆபத்தான இடம், இந்த இடத்துக்குள்ள போனவன் எவனும் பொழைக்க மாட்டான், இந்த இடத்துக்குள்ள நாங்க போய் எடுத்துட்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி இடம் இல்லப்பா இது. அண்ட் போலீஸும் என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ரொம்ப ரிஸ்கான இடம், எங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹீரோயினே களத்துல இறங்குறாங்க. எவனும் தேவையில்லடா, என் புருஷனை நானே காப்பாத்துறேன் அப்படின்னு மலை மேல இருந்து கீழே இறங்கி போய் புருஷனை வந்து காப்பாத்திடுறாங்க. அங்கதான் இன்னொரு ட்விஸ்ட். அங்க மலை மேல இருந்து கீழே விழுந்த ஹீரோக்கு
ஒரு குட்டி அடிதான் இருக்கு. நல்ல வேலை பரங்கி மேல பாறையில விழுந்த, இதே தண்ணீர் கிளியில விழுந்த என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? இதுக்கு எனக்கு பேர் வைக்க கூட தோணல நிஜமாவே. என்ன பேர் ஃபர்ஸ்ட்டுக்கு நான் சரித்திரம்னு சொல்லிட்டேன். ஆனா இதுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. நீங்களே உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிருங்க என்ன பேர் வைக்கலான்னு. அந்த அளவுக்கு செஞ்சு விட்டாரு. வேற ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. அடுத்து நாம பார்க்க போறதுதான் வீரா சீரியல். இந்த சீரியல்ல என்ன சம்பவம்னு இருக்குன்னு எனக்கு புரியவே இல்ல, தெரியவே இல்ல. வாங்க பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சுப்போம். கரண்ட்டும் போச்சா? மழை பேஞ்சாலே கரண்ட் ஆஃப் பண்ணி விட்டுறானுங்க. இது வேறயா? போய் ஜெனரேட்டர் போட்டு பாப்போம். ஜெனரேட்டர் சுவிட்ச் வெளிய இருக்குது, ஷட்டரை திறந்தாதான் போட முடியும். ஓவர் பசிப்பா. நான் பசி மயக்கத்துல என்ன பண்றதுன்னு தெரியல. நீ என்ன திட்டாம இருந்தா நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். என்னன்னு சொல்லுங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்காமறா. இந்த எபிசோட்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் ஒரு துணி கடைக்கு போறாங்க போல. துணி கடையில போய் தெரியாம மாட்டிக்கிட்டாங்க. சரி, அது கூட பிரச்சனை இல்லை. பாவம் சாயங்காலம் ஆயிடுச்சு, ஹீரோயினுக்கும் பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு ஹீரோ கிட்ட கேட்டுட்டே இருக்காங்க. இந்த இடத்துல ஹீரோ தன்னோட ஹீரோயின்ஸ் தான் காட்டணும்ல. நம்ம ஹீரோவும் காட்டியிருக்காரு. எனக்கு இந்த சீன் பார்க்கும்போது இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு மண்டைக்குள்ள தோணிட்டே இருந்துச்சு. அப்பதான் கிளிக் ஆச்சு. ஒரு படத்துல குஷ்பு மேமும் பாண்டியராஜன் சாரும் லிஃப்ட்ல மாட்டிப்பாங்க. அந்த லிஃப்ட்ல நைட்ல சமைச்செல்லாம் சாப்பிட்டுட்டு நைட் ஃபுல்லா அந்த லிஃப்ட்லயே இருப்பாங்க தெரியுமா? அதே சீன் தான். ஆனா என்ன கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து இங்க கொஞ்சம் புதுசா எடுத்து வச்சிருக்காரு. அது லிஃப்ட், இது துணி கடை. அங்க கரண்ட் இருக்கும், இங்க கரண்ட் இல்ல. சொன்னல பட்டி டிங்கரிங் பார்த்திருக்காரு. இந்த துணி கடையில என்ன பிரச்சனைனா கரண்ட் இல்ல. தெளிவா அங்க ஒரு மெழுகுவத்தி ஏத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மெழுகுவத்தி ஏத்திருக்காங்க. கரண்டே இல்ல. பாவம் பிள்ளை பசிக்குதுன்னு வேற சொல்லுது. ஆப்லயும் ஆர்டர் பண்ணாலும் வராது. ஏன்னா கடை க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லையா? என்ன பண்றது அப்படின்னு ரொம்ப இன்டெலிஜென்ட்டா யோசிச்ச நம்ம ஹீரோ என்ன பண்ணிட்டாரு, அங்க தேடி புடிச்சு ஒரு கெட்டில தூக்கிட்டு வந்துட்டாரு. துணிக்கடையில கெட்டிலா? சரி, ஏதாவது டீ இது போட வச்சிருப்பாங்கன்னு கூட வச்சுப்போம். அதோட நிறுத்தாம கரண்டே இல்லாத ஒரு இடத்துல ஒரு பிளக் பாயிண்ட கண்டுபிடிச்சு சொருகுறாரு. அந்த பிளக் பாயிண்ட்டுக்கு மட்டும் கரண்ட் வருது. இத தன்ன கேட்டேன், இதுக்கு போட்டு அடிக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லைங்க, துணிக்கடையில இருந்து ஒரு நூடுல்ஸ் பாக்கெட் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. துணிக்கடையில நூடுல்ஸ் பாக்கெட்டா? துணிக்கடையில துணிதான் வைப்பாங்க, இதென்ன புதுசா நூடுல்ஸ் பாக்கெட் எல்லாம் வச்சிருக்கானுங்க. சரி, அது கூட லாஜிக்கு அப்படின்னு வச்சுப்போம். எவனாவது பசிக்குது பசங்க எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. கெட்டில் இருக்கும் போது நூடுல்ஸ் இருக்காதா அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு புரியுது. அதனால அது கூட லாஜிக்குன்னு வச்சுப்போம். இத சொன்னா நம்மள பைத்தியக்காரன்னு சொல்றாயா? இல்ல, பார்க்கும் போதே நமக்கு அப்புறப்டா தெரியுது இல்ல, கரண்டே இல்லாத இடத்துல தலைவன் கெட்டில் வச்சிருக்கான், நூடுல்ஸ் சமைக்கிறான், 2 பேரும் சாப்பிடுறாங்க. ஆனா நீங்க நோட்டீஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, அங்க எங்கேயுமே லைட் எரியல. வெறும் மெழுகுவத்தி வெளிச்சத்துலதான் இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல வேளை நம்ம எல்லாம் சீரியல் பார்க்கல அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படுறதா, இல்ல இந்த சீரியல் பாக்குறவங்க எல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதா ஒண்ணுமே தெரியலங்க. அடுத்து என்ன சம்பவத்தை பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. வாங்க அந்த சம்பவத்தையும் பார்த்துட்டு வருவோம். நம்மள மாட்டி உடனே யாரும் இப்படி பண்றாங்க. எது நடந்துட கூடாதுன்னு நினைச்சேனோ அது நான் நினைச்சதை விட ரொம்ப மோசமா நடந்துரும் போல இருக்கு. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? வணக்கம் ஐயா. வாங்க ஐயா. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இங்க பாருங்க, மரியாதையா வெளியில வந்துருங்க. உங்களால தப்பிச்சு எல்லாம் போ. வாங்கய்யா, எல்லாரும் போய் அவங்கள தேடி பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். வாங்கய்யா. ஆமா வாங்க வாங்க. யாரா இருந்தாலும் வெளியே வந்துருங்க. கோவில்ல எந்த அசம்பாவிதமும் நடக்க நான் விரும்பல. எல்லா டைரக்டரும் புது படத்துல இருந்து தான் சுட்டாங்க. இந்த டைரக்டர் என்ன முடிவு பண்ணிட்டாருன்னா, டேய் நீங்க புது படத்துல இருந்து சுட்டா கண்டுபிடிச்சிருவாங்க, நான் போறேன்டா பழைய படத்துல இருந்து சுடுறதுக்கு அப்படின்னு பழைய படத்துல இருந்து சீனை சுட்டு வச்சிருக்காரு. எதுவுமே மாறலங்க, அப்படியே எடுத்து வச்சிருக்காரு. ஒரு சீனை மட்டும் கட் பண்ணிட்டாரு, அவ்வளவுதான். என்ன படம் தானே கேக்குறீங்க? நம்ம எல்லாம் பல முறை உட்காந்து பார்த்த படங்க. கரகாட்டக்காரன் எப்பேற்பட்ட படம்.
அந்த படத்தை சீரியல்ல சுட்டு வச்சு பண்ணியிருக்காரு. இந்த டைரக்டருக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? ஏங்க நானா கேக்குறேங்க, உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காங்க? ஏங்க இப்படி பண்றீங்க? சுடதான் சுடுறீங்க, அதையாவது ப்ராப்பரா பண்ணலாம்ல. பார்க்கவே முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்களேங்க. கரகாட்டக்காரன் படத்துல கனகாவையும் ராமராஜனையும் கோயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருவாரு அவங்க மாமா. அடைச்சு வச்சுட்டு ஊரை கூப்பிட்டு இவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க, இவங்க நல்லவங்கன்னு நிரூபிக்கிறதுக்காக அந்த தீ மிதியில இறங்குங்க அப்படின்ற மாதிரி ஒரு சீன் வரும்ல, அந்த சீனை தான் சுட்டிருக்காப்புல. அப்படியே அதே கோயில், ஒரு கோயிலுக்குள்ள ஹீரோயினும் ஹீரோ, இவங்க 2 பேர், ஹீரோ தெரியல, இவங்க 2 பேரையும் கோயிலுக்குள்ள அடைச்சு வைக்கிறாரு. அடைச்சு வச்சுட்டு மத்தவங்க எல்லாம் வர வச்சுட்டு, யாரா இது கோயிலுக்குள்ள உள்ள மறைஞ்சிருக்கீங்க, வெளியே வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி அவங்க வெளியே வந்ததும் இவங்க தப்பு பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கான்செப்டா வச்சிருக்காங்க. ஒரு காலத்துல சீரியல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? அது வந்து ஒரு மாதிரி கோல்டன் மெமரிஸ்ங்க. அதெல்லாம் வந்து என்னைக்குமே அது யாராலையுமே ரீப்ளேஸே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். 2 மணிக்கு இந்த சீரியல்னா 2 மணிக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு மொத்த குடும்பமும் அந்த டிவி முன்னாடி தான் உட்கார்ந்துருக்கும். அந்த பாட்டுல இருந்து ஆரம்பிப்பாங்க. போடுறதுக்கு அப்படியே உட்காந்து பார்த்துட்டே பாப்பாங்க. சீரியல் முடியற வரைக்கும் எந்திரிக்கவே மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. அப்படியே சொல்லிட்டே போலாம். சீரியல்ஸ் எல்லாம் சொல்லணும்னா அந்த காலத்துல அப்படிதான் இருந்துச்சு. அந்த காலம்னா உடனே ரொம்ப தூரம் எல்லாம் போயிடக்கூடாது. இந்த சீரியல் வர்றதுக்கு முன்னாடி காலகட்டம் வரைக்கும். சரியா? ஓகே, உங்களுக்கு இந்த எபிசோட்ல எது பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் வேற ஏதாவது பேசணும், இந்த மாதிரி நிறைய சீரியல்ஸ் இருக்கு எனக்கு தெரிஞ்சு அப்படின்னீங்கன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பாய், நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.